Welcome student. Female reproductive part of gynoecium. இப்போ female reproductive part of gynoecium means என்ன சார் அப்படின்னா ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த 4 ஹோல்ஸில் 4th ஹோல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் listen to that. இப்போ female reproductive part of gynoecium. ஸோ இந்த ஃப்ளார் have the 4 holes. ஆல்ரெடி நம்ம 3 ஹோல்ஸ் பார்த்தாச்சு. என்னென்ன அப்படின்னா கேலிக்ஸ், கரோலா, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஆண்ட்ரூசியம். இப்போ கடைசியாக பார்க்குறது 4th ஹோலான கைனீசியம். அப்போ இந்த ஃப்ளாரில் கைனீசியம் அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளார். ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஃபீமேல் பார்ட் தான் எது சார்னா இந்த கைனீசியம். அப்போ இந்த கைனீசியம் இட் இஸ் லுக் லைக் ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கைனீசியம். இட்ஸ் அ ஸோ தீஸ் ஆர் த ovary. So these are the style. So these are the stigma. So ovary, stele, stigma. So these are collectively called pistils. The pistils otherwise known as gynoecium. So the pistils are one or more pistils are called gynoecium. So the gynoecium it is one of the female reproductive part of flower. So how did it is formed with the gynoecium? So the gynoecium it is first of all from the initial stage of the flower. So that is called floral primordium. So floral primordium. Primordium means from the initial stage of the flower. Flower ஓட ஆரம்ப நிலையில உருவாகக்கூடிய ஒரு 4th ஹோல்ஸ் தான் என்ன சொன்னா reproductive part of gynoecium அப்படிங்கிறோம். அப்ப இந்த gynoecium it is a consist of the 4 parts. What are the 4 parts? Stele, stigma, ovary and also the ovary covered 2 ovules. So the ovules are from the inside of the ovary. The ovary it's a covering layer of the ovules. The ovules are to look like a inside of the cavity or ovary cavity. The ovary cavity are called lacule. The lacule have ovules. The ovules otherwise known as carpels. So these are the entire female reproductive part of gynoecium. So gynoecium means it's a ovary, stele and stigma. The ovaries have ovule from the inside of the ovary cavity or lacule. Lacule means it is a அறை. அது என்ன சொல்றோம்னா ஒரு தனி அறை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் நம்ம சொல்றோம் lacule. அந்த lacule-க்கு உள்ள from the inside of the part தான் என்ன சொல்றனா ovule. இந்த ovule தான் என்ன சொல்றோம்னா carpels. Carpels cannot seen. அதை என்ன பண்ண முடியாது கண்ணால நம்மளால பார்க்க முடியாது. So அந்த entire ovules are captured by ovary. So the ovary become a seed. Ovary என்ன மாறும் சார்னா சீடா மாறும். ஸ்டீல் இட் இஸ் லுக் லைக் ஏ ஸ்லெண்டர். ஸ்லெண்டர் மீன்ஸ் என்ன சொன்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் ஸ்டீல். இந்த ஸ்டீல் பீனேத் வித் ஸ்டிக்மா. இந்த ஸ்டீல் எதை கேரி பண்ணுது அப்படின்னா ஸ்டிக்மா. அப்போ ஸ்டீல் வந்து எதை பீனேத் பண்ணுது ஃப்ரம் தி ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மாவோட மெயின் பர்பஸ் என்ன சொன்னா இட் இஸ் a landing purpose. It is one of the pollen landing. அப்போ போலன் லேண்ட் பண்ணக்கூடியது எங்கே சொன்னால் ஃப்ரம் தி ஸ்டிக்மாவில். இந்த ஸ்டிக்மா எங்கே இருக்கும் ஃப்ரம் தி எபிக்கல் ரீஜன். எபிக்கலில் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். எதோட சர்ஃபேஸ் ஃப்ரம் ஸ்டீலோட அந்த எண்டு பகுதியில் மிட் பாயிண்டில் என்ன சார் இருக்குன்னா ஸ்டிக்மா இருக்குது. அப்போ அந்த ஸ்டிக்மாவோட பர்பஸ் என்ன சொன்னால் என்னது டு ஆல்வேஸ் லேண்டிங் பர்பஸ் சொல்கிறோம் போலன் சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் கைனீசியம். ஸோ இந்த கைனீசியம் டு ஆல்வேஸ் ஒன் ஆர் மோர் கைனீசியம் ஆர் கால்டுன்னு சொல்கிறோம். ஒன் ஆர் மோர் பிஸ்டில்ஸ் ஆர் கால்டுன்னு சொல்கிறோம் கைனீசியம் சொல்கிறோம். அப்போ இந்த பிஸ்டில்ஸ் இட் இஸ் a consist of the stigma, stele and also ovary. அப்போ இந்த ஓவரி எதை கேரி பண்ணுது சார் அப்படின்னா ஓவியூல்ஸ். அப்போ இந்த ஓவியூல்ஸில் மோர் தென் 1 ஓவியூல்ஸ் ஆர் present to there. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா ஒரு சிங்கிள் 1 ஓவியூல் இருக்குது சார் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் a wheat and also சொல்கிறோம் mango. Many ovules are present to there. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்னா பப்பாயா.
ஸோ இந்த ஓவியல்ஸ் ஆர் ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓவியல் இருக்கும், அதுக்கு பேர் வீட் அப்படிங்கிறோம். ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூமரஸ் ஓவியல்ஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்னா பப்பையா. அப்போ இந்த ஓவியல்ஸ் ஆர் present from the inside of the ovary. So these are the ovary. So the ovary to always covered by the layer. For example என்ன சொன்னா after completion of the reproductive process to formed with என்ன சொன்னோம்னா epicarp and also mesocarp. So these are collectively called pericarp அப்படிங்க. ஆஃப்டர் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் ஆகும், ஃப்ளாரு ஃப்ரூட்டாக மாறும். அப்போ இந்த ஃப்ரூட்டில் எபிகார்ப்பாவும் மீசோகார்ப்பாவும் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஓவரி. ஓவரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஓவியல்ஸ் தான் என்ன சொன்னால் ஃப்ரம் தி சென்ட்ரல் ரீஜன், அதை நம்ம சீட் அப்படிமோ அல்லது என்ன சொன்னால் இட் இஸ் எண்டோகார்ப் அப்படின்னு. இது எப்போ சொன்னால் ஃப்ரம் தி ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளவர் என்ன மாறிடும், ஃப்ரூட்ஸாக மாறிடும். அப்போ ஃப்ளார் ஃப்ரூட்ஸாக மாறும்போது எபிகார்ப்பும் மீசோகார்ப்பாவும் எந்த பார்ட்ஸாக செயல்படுது அப்படின்னா ஓவரி. அதனால தான் ஓவரி என்ன சொன்னால் அவுட்டர் கவரிங் லேயர் ஆஃப் ஓவில்ஸ். ஓவில்ஸோட அவுட்டர் கவரிங் லேயர் தான் நம்ம வந்து ஓவரிக்கிறோம். இந்த ஓவரி ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனில் என்ன மாறுது, எபிகார்ப்பாவும் மீசோகார்ப்பாவும் மாறுது. ஸோ இந்த எபிகார்ப் மீசோகார்ப் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரிகார்ப் அப்படிங்கிறோம். அதே அந்த ஓவரி எதை கவர் பண்ணியிருக்கு, ஓவில்ஸை. இந்த ஓவில் என்னவா சார் மாறுது, இந்த ஓவில் பிகம் ஏ எண்டோகார்ப் ஆர் என்ன சொல்கிறோம், சீட் அப்படிங்கிறோம். அப்போ எண்டோ மீன்ஸ் இட்ஸ் ஸ்டோன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய உள்ள சீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் கைனிசம் சொல்றோம். ஸோ அதில் இப்போ லுக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓவில்ஸ். அப்போ ஹவு இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் தி ஓவில். ஸோ தீஸ் ஆர் த ஓவியூல். So these are the embryo sac. So these are the nucleus, 8-celled nucleus. So these are the embryo sac. So these are the nucleus. So these are the inductment. So these are the stalk. Stalk means punicle. Stalk of the ovals are called punicle. The punicle attached point. So these are called hilum. So these are the hilum. So small minute opening pores are called microphyllae. So these are these ovule covered by two layers. One is the outer. So these are the outer inductment. So these are the inner inductment. So some other ovals it is only for a single layer. Or single layer of inductment மட்டும் இருந்துச்சு அப்படின்னா that is a unitegment. ஒரு சில ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா ஓவியல்ஸை கவர் பண்ணி 2 லேயர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னன்னா 2 லேயர்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா 2 லேயர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, சிங்கிள் லேயர் இருந்தால் சிங்கிள் லேயர் அப்படின்னா இட் இஸ் யூனியன் டெக்மெண்ட். 2 லேயர்ஸ் கவர்டு பை ஓவியல்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ பை டெக்மெண்ட் அப்படிங்கிறோம். So these are the outer covering layer of the ovals. So அதான் நம்ம என்ன சொல்றோம், it is a inductment அப்படின்னு சொல்றோம். So outer and inner inductment are it is a covered to the central region of the ovules. So these are the ovule outer layer that is called the embryo sac. So the embryo sac it is a covered by central region of the nucleus. The nucleus are more than from the upper region are it is a 3 nucleus, basal region are it is a 3 nucleus, from the central are it is a 2. So collectively called more than 8-celled nucleus. So these are it is a salasa. So these are the salasa. So these are the complete structure of the ovules. So these are the stalk like structure of the ovules are called
funicles. The funicles are, it is completely covered with entire ovules, that is called adnate. So அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா adnate of funicle. Adnate of funicle அப்படின்னா that is called என்ன சார் சொல்றோம்னா, அப்போ adnate of funicles தான் it is a wrap அப்படிமா. Wrap means it is completely covered with ovules. Ovules ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இண்டக்மெண்ட்டுக்கு பேர் ரேப்பு. அந்த ரேப் எப்படி சார்னா ஃபர்தராக ஸ்டால்க் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால அதை வந்து ஃபியூனிக்கிள்ங்கிறோம். இந்த ஃபியூனிக்கிள் வந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ கில்லம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கில்லம் அப்படிங்கிறது இந்த ஃபியூனிக்கிள் அட்டாச்சு பாயிண்ட் தான் கில்லம். ஸோ இந்த ஓவியலோட சென்ட்ரல் ரீஜன் என்ன சொன்னால் ஸ்மால் மைனூட் ஓப்பனிங் ஃபோர், ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட்ஸ் அ மைக்ரோஃபிலி. ஏன்னா அந்த மைக்ரோஃபிலி வழியாக தான் யார் உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுறான்னா போலன் கிரெயின்ஸ். எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், போலன் டியூப் கேரி பண்ணி வரக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டு ஆல்வேஸ் என்டர் வித் மைக்ரோஃபிலி. மைக்ரோஃபிலி வழியாக தான் உள்ள என்டர் ஆகுது. அப்போ மைக்ரோஃபிலி வழியாக உள்ள என்டர் ஆகக்கூடிய அந்த ஸ்மால் மைனூட் ஓப்பனிங் ஃபோர் தான் நம்ம என்ன சொன்னோம்னா இட்ஸ் அ மைக்ரோஃபில்லி. அப்போ மைக்ரோஃபிலி வெளியே உள்ள சென்ட்ரல் ரீஜனில் என்டர் ஆகி எதை சார் போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ். எதை ரீச் பண்ணும், நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸை ரீச் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். ஸோ ஹைபோடெர்மல் போர்ஷனில் இருக்குது சார் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொன்னால் இட்ஸ் அ 10 நியூசில்லேட். ஹைபோடெர்மஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்க்கு பேர் இட்ஸ் அ 10 நியூசில்லேட். சப் ஹைபோடெர்மல் டிஷ்யூல இருக்கு சார் அப்படின்னா இட்ஸ் அ யூனிட் 10 நியூசில்லேட். அப்போ யூனி ஆர் என்ன சொல்லணும்னா இட்ஸ் அ கிராஸ் நியூசில்லேட். 10 நியூசில்லேட் மீன் இட்ஸ் அ ஹைபோடெர்மல். இட்ஸ் அ ஹைபோடெர்மல். கிராஸ் நியூசிலேட்டட் அப்படிங்கிறது என்ன சொன்னால் சப் ஹைபோடெர்மல். அப்போ ஹைபோடெர்மல் மீன்ஸ் என்ன சார், அங்கே இருக்கக்கூடிய செலசாலில் லார்ஜ் பொசிஷன் பிளேஸ் இருக்குது சார். ஸோ இந்த லார்ஜ் பொசிஷன் பிளேஸ் இருக்கக்கூடிய இந்த செலசாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் அ 10 நியூசிலேட் அப்படிங்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த செலசாவுக்கு பேசல் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த எம்பிரியோ செக் டு ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹைபோடெர்மல் டிஷ்யூ. அப்போ மாஸ் ஆஃப் ஹைபோடெர்மல் டிஷ்யூவால் என்ன சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த நியூக்ளியஸை கவர் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் தான் எம்பிரியோ செக்ங்கிறோம். அப்போ இந்த நியூக்ளியஸ் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது, இட் இஸ் எபிஸ்டேஜ் ஆர் ஹைபோஸ்டேஜ். எபிஸ்டேஜ் மீன்ஸ் ஃப்ரம் தி அப்பர் ரீஜன் ஆஃப் தி நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட சென்ட்ரல் போர்ஷன் அங்கே இருக்கக்கூடிய சலசாவை பேஸ் பண்ணி இருக்கு சார்னா தட் இஸ் ஹைபோஸ்டேஜ் அப்படிங்கிறோம். இல்லை சார் கீழே இருக்கு சார்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம், இட் இஸ் எபிஸ்டேஜ். தட் இஸ் கால்டு ஹைபோஸ்டேஜ் ஆர் எபிஸ்டேஜ். Hypo means from the upper region of the salasa. Epistage means என்ன சொன்னா lower region of the salasa. அப்போ சலசாவோட பிளேஸ் பேஸ் பண்ணி தான் இட் இஸ் ஹைபோஸ்டேஜ் ஆர் எபிஸ்டேஜ் அப்படிங்கிறோம். அப்போ எபிஸ்டேஜ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எம்பிரியோஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ஃப்ரம் தி எங்கே சொன்னால் எபி மீன்ஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். எதோட சர்ஃபேஸ் மேலே இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய எம்பிரியோஸ்க்கு மேலே சலசா அதிகமான லார்ஜ் போர்ஷனில் இருந்தால் தட் இஸ் எபிஸ்டேஜ். கம்மியான போர்ஷனில் குறுகிய பிளேஸாக இருக்குது சொன்னால் தட் இஸ் கால்டு ஹைபோஸ்டேஜ் அப்படிங்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சலசாவோட பிளேஸை பேஸ் பண்ணி அதை 2 டைப்பாக கிளாசிஃபைட் பண்ணலாம். ஒன்று ஹைபோஸ்டேஜ், அனதர் ஒன்று என்ன சொன்னால் இட்ஸ் எபிஸ்டேஜ் அப்படிங்கிறோம். ஸோ டோட்டலாக இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓவியில் டோட்டல் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் என்ன சொன்னால் இட்ஸ் ரேப் அப்படிங்கிறோம். இந்த ரேப் தான் என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்டால்க் ஆஃப் த ஓவில்ஸ் ஆஃப் பியூனிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பியூனிக்கல் அட்டாச் பண்ணக்கூடிய ஏரியா என்ன சொல்லுவோம், ஹில்லம் அப்படிங்கிறோம். அந்த ஹில்லத்துக்கு பக்கத்தில் நியர் ஆஃப் த ஜோனில் யார் இருக்கா சார் அப்படின்னா ஸ்மால் மைனூட் ஓப்பனிங் போரான மைக்ரோஃபிலி இருக்குது. இந்த மைக்ரோஃபிலி வழியாக தான் என்ன சொன்னால் போலன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில்ஸை கவர் பண்ணிக்கூடியது 2 லேயர்ஸ் இருக்குது, சிங்கிள் லேயர் இருக்குது. 2 லேயர் இருக்கக்கூடிய ஓவில்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா இது பை டெக்மெண்ட் அப்படிங்கிறோம். சிங்கிள் லேயர் மட்டும் ஒரு என்டையர் ஓவில்ஸை கவர் பண்ணியிருக்கு சார் அப்படின்னா தட் இஸ் கால்டு யூனி டெக்மெண்ட் அப்படிங்கிறோம். அப்போ அந்த சிங்கிள் லேயர் ஆர் 2 லேயராக இருக்கக்கூடிய இந்த இண்டக்மெண்ட் எப்படி சார்னா ஒரு லாங் வியூவில் ஒரு ஸ்டால்க் லைக் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகுது சார் அப்படின்னா அந்த ஸ்டால்க் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பியூனிக்கல் அப்படிங்கிறோம். இந்த பியூனிக்கல் என்டையர் ஓவில்ஸையும் கவர் பண்ணி இருக்குது சார் அப்படின்னா அதுக்கு பேர் இட்ஸ் ரேப். அப்போ என்டையர் ஓவிலையும் வந்து அது கவர் பண்ணுதுன்னா தட் இஸ் கால்டு அட்னேட் ஆர் என்ன சொல்கிறோம், இட்ஸ் ரேப். இந்த ரேப் அட்டாச்சு பிளேஸ், அட்டாச்சு பாயிண்ட், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹில்லம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில்ஸ் டு ஆல்வேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தி outermost covering layer of the inductment and also from the central portion or it's a nucleus. So these nucleus covered by embryo sac and also it is a
இப்போ இந்த அப்பர் ரீஜன் இட் இஸ் ஃபார் சலசா. ஸோ இந்த சலசா பேஸ் பண்ணி தான் இட் இஸ் எபி ஸ்டேஜாக நம்ம ஹைபோ ஸ்டேஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எபி ஸ்டேஜ்னா என்ன சொன்னால் ஃப்ரம் தி அப்பர் ரீஜன் ஆஃப் தி ஓவில்ஸ். ஓவில்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது சார்னா இட்ஸ் எபி ஃப்ரம் தி சர்ஃபேஸில். கொஞ்சம் கீழே இருக்குது சார் லார்ஜ் போர்ஷனாக சலசா பிளேஸ் இருக்குது சார்னா தட் இஸ் கால்ட் என்ன சொன்னால் இட் இஸ் ஹைபோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டோட்டலாக த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில்ஸில் இண்டக்மெண்ட், எம்ப்ரியோ சேக் அண்ட் ஆல்சோ நியூ செல்லர்ஸ். அப்போ இந்த நியூ செல்லர்ஸ் உள்ள என்ன சார்னா மோர் தென் அப்பர் ரீஜனில் 3 நியூக்ளியஸும் லோயர் ரீஜனில் 3 நியூக்ளியஸும் சென்ட்ரலில் 2 நியூக்ளியஸ் டோட்டலாக 8 cells are present to there. So these are called structure of ovule. அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் அப்படிங்கிறது எங்கே சார்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் கைனிசம். இந்த ஓவியில் யார் கவர் பண்ணி இருக்கிறான்னா ஓவரி. ஏன்னா ஓவரிங்கிறது என்ன சார்னா அவுட்டர் கவரிங் லேயர் அல்லது என்ன சார்னா ஓவரி இட்ஸ் ஒன் ஆஃப் த கைண்ட்ஸ் ஆஃப் கேவிட்டி. அந்த கேவிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லேக்யூல் அப்படிமா. லேக்யூல்னா தமிழில் சொல்ல போனால் அதுக்கு பேர் அறைன்னு சொல்லுவாங்க. அந்த அறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேவிட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் யார் சார்னா அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஓவியல்ஸ் அப்படின்றோம். அப்போ ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான அந்த ஓவியில் கவர் பண்ணியிருக்கிறது யாரு? ஓவரி. அப்போ இந்த ஓவரி டு ஆல்வேஸ் எக்ஸ்போஸ்ட் வித் ஸ்டீல். எதை எக்ஸ்போஸ் பண்ணுது? ஸ்டீலை எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த ஸ்டீல் பீனேத் ஆஃப் என்ன சொல்லுவோம்? ஸ்டிக்மாவை பீனேத் பண்ணுது. அப்போ ஸ்டிக்மாவோட பர்பஸ் என்ன? டு லேண்டிங் பர்பஸ். எப்போ போலன் கிரெயின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ, பாலினேட்டட் ப்ராசஸ் நடக்குதோ, எனி அதர் ஏஜென்ட் ஏதோ ஒரு ஏஜென்ட்டை பேஸ் பண்ணி போலன் கிரெயின் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஆந்தர்லேருந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான கைனீசத்துக்கு வரும்போது அந்த போலன் கிரெயின்ஸை யார் கேரி பண்ணுறா, யார் வந்து அதை தாங்குறா அப்படின்னா ஸ்டிக்மா. ஸோ அப்போ ஸ்டிக்மாவோட ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் இட்ஸ் லேண்டிங் பர்பஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை லேண்ட் பண்ணதுக்கப்புறம் போலன் டியூப் நேராக பாஸ் பண்ணி எங்கே சார் ரீச்சபிள் பண்ணுதுன்னா மைக்ரோபிலி வழியாக போலன் கிரெயின் ஓவியல்ஸ்க்கு உள்ளே போகுது. அப்போ மைக்ரோபிலி வழியாக ஓவியல்ஸ்க்குள்ளே போலன் கிரெயின் போய் அங்கே இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸும் இங்கே இருக்கக்கூடிய ஓவியில் உள்ள நியூக்ளியஸ் ரெண்டும் பியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஆஃப்டர் பியூஷன் ஆஃப் தி கேமிட் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் பியூஸ் டு ஃபார்ம் ஆஃப் தி ஒன் என்டையர் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் கைனிசம் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓவியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியர் ஸ்டூடெண்ட், இப்போ லாஸ்ட்டாக பார்த்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில்ஸில் இது இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் அப்படிங்கிறது டயக்ராமேட்டிக் கொஸ்டின்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அல்லது அதே எக்ஸ்பிளேஷன் வித் டயக்ராமோட 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸில் 2 மார்க் என்னென்னு சொல்கிறேன். தியரிட்டிக்கலாக வெறும் டயக்ராம் மட்டும் கேட்டால் அது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதே 2 மார்க் கொஸ்டினில் அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன 2 மார்க்கு தியரிட்டிக்கலாக கேட்பாங்க சார்னா வாட் இஸ் மீனிங் பை டியூனிங் செல்லைட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன சொன்னால் பை டெக்மெண்ட் யூனிட் டெக்மெண்ட் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை தி சலசா, அதுக்கடுத்து ஹில்லம். ஸோ இப்போ இந்த இது சொன்னக்கூடிய அந்த எல்லா டேர்ம்ஸுமே ஒவ்வொன்றும் சிங்கிள் 2 மார்க் கொஸ்டின். இது இல்லாமல் இது என்டையர் ஸ்ட்ரக்சரையும் 2 மார்க்கில் ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக பார்த்த நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. பாயிண்ட் அவுட் பண்ணுற என்னென்ன கொஸ்டின் 2 மார்க் தியரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியில் வெறும் டயக்ராமேட்டிக்காக கேட்பாங்க. ரெண்டாவது என்ன கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை தி ஹில்லம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் மீன் பை தி பியூனிக்கிள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னா வாட் இஸ் மீன் பை தி ஹில்லம் அண்ட் ஆல்சோ பியூனிக்கிள்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டதை வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹில்லம் அண்ட் பியூனிக்கிள்ஸை டிஃபைனாகவும் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட்டாகவும் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து நோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் புக்லையும் இருக்குது. புக்கில் உங்களால் அதை செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா நோட்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.